மறுதேர்வு நடத்த கோரி சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்ட பல மனுக்கள் நேற்று நீதிபதி சந்திரசூட் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேசிய தேர்வு முகமை மற்றும் மத்திய அரசு பதில்களை தாக்கல் செய்துள்ளனர். இந்த பதில்களில் நகல்கள் சில மனுதாரர்களுக்கு இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. அரசின் விளக்கத்துக்கு அவர்களின் பதிலையும் எதிர்பார்ப்பதால் வரும் 18ஆம் தேதிக்கு தலைமை நீதிபதி ஒத்திவைத்துள்ளார். 2024 முதல் 25ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜூலை 22ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நடைபெறும் என மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதனை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். மோடி 3வது முறை பிரதமராக பதவியேற்ற பிறகு தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் இதுவாகும். எனவே பட்ஜெட் தொடர்பாக நேற்று டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையிலான பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோரின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவுடன் கருணாநிதிக்கு புனிதர் பட்டம் கட்ட பார்க்கிறார்கள் என்று முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மிக கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் கருணாநிதி காலத்தில் தான் தீய அரசியல் பரவியதாகவும் கருணாநிதி குறித்து கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே என்று பாடல் உள்ளது என்றும் கள்ளத்தனம் செய்த கிராதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி என நான் பாடுகிறேன், என்னை கைது செய்து பார்க்கட்டும் என்று பாடல் பாடி தமிழக அரசுக்கு சீமான் சவால் விடுத்துள்ளார். ஆலய அதிபர்கள் கையில் ஆட்சி கொடுத்தீங்கன்னா சாராயத்தை எப்படி ஒழிப்பீங்க, கொலை எப்படி தடுப்பீங்க? அவங்க மேலையெல்லாம் பாயாத அந்த வழக்கு சட்டம் கைது ஒரு பேசுறது மேடையில் இப்போ எதுக்காக துரைமுருகனை கைது செய்து இந்த அரசு? என்னை விட பேசிட்டானா? என் மேல நீங்க பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல் கிங்கு தானே நீங்க. என்னை கைது பண்ணுங்க பார்ப்போம். என்னை சுற்றி இருக்க நான் கைது செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுக்குறது இது ஒரு ஆட்சி முறை. சரி, எதுக்காக கைது சொல்லுங்க? அவதூறு என்னங்க? அது இருந்த பாட்டுங்க. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதினு பாட்டு உங்களுக்கு அனுப்பவா? எழுதுனவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவனை கைது பண்றீங்க? இப்ப நான் பாடுறேன், மேலே பேர் போடு. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி போடு பாப்போம். போட்டு உள்ள வை. நீ புள்ள பூச்சி பிடிச்ச விளையாடுவா ராஜா? தேலு பாம்பு நட்டுவாக்கிலே பிடிப்பியா? புலி சிங்கத்தோட மோதுவியா? முன்னாள் முதல்வர் நீ உங்க அப்பா நீ அதிகாரத்துக்கு வந்தோன்னா புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி, தமிழ் பேரினத்திற்கு பச்சை துரோகி. யார் தர்க்கம் செய்வா? அதிகாரம் வந்தோன்னா உங்க அப்பாவுக்கு புனிதர் பட்டம் கட்டிடுவீங்களா? செஞ்ச துரோகமெல்லாம் மறந்து போயிருமா? இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம், தீய அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகுதான். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தன்னை வேதாளம் என விமர்சித்தது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளித்துள்ள அண்ணாமலை, தமிழ்நாட்டில் உள்ள பல பேய்களை ஓட்டுவதற்கு தான் இந்த வேதாளம் வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் பல பேய்கள் இருக்கின்றன. இந்த வேதாளம் வந்ததே அந்த பேய்களை ஓட்டத்தான். ஒவ்வொரு பேயாக ஓட்டிக் கொண்டிருக்கேன். நிறைய பேய்கள் இருப்பதால் இந்த பேயை ஓட்டி முடித்துவிட்டு அடுத்த பேய்க்கு வருகிறேன், காத்திருங்கள் என்று கூறியுள்ளார். திமுக அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது வரிசையாக அண்ணாமலை ஆதாரங்களுடன் குற்றச்சாட்டுகளை அடுக்கி வருவது குறிப்பிடத்தக்கது. அதாவது பல பேய்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த வேதாளம் வந்திருப்பதே பேயை ஓட்டுறதுக்கு தான். அதனால ஒரு பேயா ஓட்டிட்டு இருக்கேன். இந்த பேயை ஓட்டிட்டு திரும்ப அந்த பேய்க்கு வர்றேன். அதனால இத்தனை பேய் இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் எல்லா பேயும் ஓட்ட முடியாது. ஒரு பேயா போய் தான் வரணும். ஏன்னா இந்த பேய்கள் எல்லாம் தமிழக மக்களை பிடித்த பீடைகளை போல இந்த பேய்கள் எல்லாம் மக்களை பிடித்து 70 ஆண்டு காலமாக வளர்ச்சி இல்லை. தமிழ்நாட்டில் அதே வறுமை கோடு. தமிழ்நாட்டில் விவசாயம் பண்றதுக்கு தண்ணி இல்லை. காரணம் இந்த பேய் தான். அதனால இந்த வேதாளம் ஒரு பேயா தொத்திக்கிட்டு வர்றேன். இந்த பேயை முடிச்சுட்டு திரும்ப அந்த பேய்க்கு மறுபடியும் வர்றேன். பொறுத்துருங்க. ஆந்திர மாநிலம் நந்தியாலா மாவட்டம் முச்சுமரி பகுதியில் 3ஆம் வகுப்பு படித்து வந்த 18 வயது சிறுமி கடந்த ஞாயிற்றுக்கிழமை காணாமல் போனாள். இந்நிலையில் மோப்ப நாய் 10 முதல் 12 வயது உடைய 3 சிறுவர்களை அடையாளம் கண்டது. அச்சிறுவர்களிடம் விசாரிக்கையில் அந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கொன்று ஆற்றில் வீசியதாக திடுக்கிடும் வாக்குமூலம் கொடுத்துள்ளனர். அவர்கள் வாக்குமூலத்தின் அடிப்படையில் சிறுமியின் உடலை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சினிமா மற்றும் சமூக ஊடகங்களில் காட்டப்படும் வக்கிரங்களால் தான் இதுபோன்ற செயல்கள் நன்றாக சமூகத்தில் பரவி உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். பீகாரில் பாலங்கள் இடிந்து விழுவது தொடர் கதையாகிவிட்டது. கடந்த 17 நாட்களில் 12 பாலங்கள் இடிந்து விழுந்த நிலையில்
நேற்று மகிஷி மற்றும் நவஹட்டா கிராமங்களை இணைக்கும் பாலங்கள் இடிந்து விழுந்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலை 17 கிராமங்களுடன் இணைக்கும் ஒரே பாலம் இதுவாகும். பீகார் மாநிலத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக ஜேபி கங்கா பாதை திட்டத்தின் சாலை மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதி பணிகள் முடிந்ததை தொடர்ந்து அந்த சாலைகளை அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி பாட்னாவில் நேற்று முன்தினம் நடந்தது. நிகழ்ச்சியில் அம்மாநில முதல்வர் நிதிஷ்குமார் மற்றும் 3 உயரதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பேசுகையில், மாநிலத்தின் நலனுக்காக சாலை பணிகளை விரைந்து முடியுங்கள், நீங்கள் விரும்பினால் உங்கள் கால்களில் கூட விழுகிறேன் என்று கூறியபடி அங்கிருந்த IAS அதிகாரி ஒருவரை நோக்கி நெருங்கினார் நிதிஷ்குமார். இதனால் மேடையில் இருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். சுதாரித்துக் கொண்ட அந்த அதிகாரி சில அடிகள் பின்வாங்கி, ஐயா தயவு செய்து இப்படி செய்யாதீர்கள் என்ற பதற்றத்துடன் கூறினார். இது தொடர்பான வீடியோ வைரல் ஆகியது. இதுகுறித்து எதிர்க்கட்சி தலைவரான தேஜஸ்வி யாதவ் கூறுகையில், பலம் குறைந்த முதல்வரால் மட்டுமே இதுபோன்று செய்ய முடியும் என்று விமர்சனம் செய்துள்ளார். இந்தியா சீனா இடையே நீண்ட காலமாக எல்லை பிரச்சனை நீடித்து வருகிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு லடாக்கில் இரு நாட்டு ராணுவமும் மோதிக்கொண்டதை தொடர்ந்து இந்த பிரச்சனை நீர்பூத்த நெருப்பாகவே இருந்து வருகிறது. இந்த பதற்றத்தை தணிக்க இரு நாடுகளும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் மோடி தலைமையிலான மத்திய அரசின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக மீண்டும் அஜித் தோவல் நியமிக்கப்பட்டிருப்பதற்கு சீன வெளியுறவு மந்திரி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தோவலுக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில், சீனாவும் இந்தியாவும் உலக அளவில் அதிக மக்கள் தொகை கொண்ட வளரும் நாடுகளாகவும் வளர்ந்து வரும் பொருளாதாரங்களாகவும் இருதரப்பு எல்லைகளை தாண்டி உலகளாவிய முக்கியத்துவத்தை கொண்ட உறவை பகிர்ந்து கொள்கின்றன. எல்லை விவகாரத்தில் இரு நாட்டு தலைவர்களும் எட்டிய முக்கியமான ஒருமித்த கருத்தை நடைமுறைப்படுத்தவும், எல்லை பகுதிகளில் நிலவும் சூழல்கள் தொடர்பான பிரச்சனைகளை முறையாக கையாளவும், எல்லை பகுதிகளில் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை கூட்டாக பாதுகாக்கவும் அஜித் தோவலுடன் இணைந்து செயல்பட தயாராக இருக்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவிடம் இருந்து தொடர்ந்து அச்சுறுத்தலை எதிர்கொண்டு வந்த உக்ரைன் உலகின் சக்தி வாய்ந்த ராணுவ கூட்டமைப்பாக கருதப்படும் நாட்டோவில் இணைந்து பாதுகாப்பு தேட முயன்றது. இதனால் கோபமடைந்த ரஷ்யா கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உக்ரைன் மீது போரை தொடங்கியது. 2 ஆண்டுகளை கடந்தும் போர் முடிவின்றி நடைபெற்று வருகிறது. இந்த போரில் நாட்டோ உறுப்பு நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் மற்றும் நிதி உதவி அளித்து வருவதால் அந்நாட்டின் ராணுவத்தால் ரஷ்யாவை எதிர்த்து தொடர்ந்து சண்டையிட முடிகிறது. அதே வேளையில் நாட்டோ உறுப்பு நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை ரஷ்யா கடுமையாக எதிர்த்து வருகிறது. நாட்டோவில் இணையும் முடிவை கைவிட்டால் போரை நிறுத்த தயார் என ரஷ்ய அதிபர் புட்டின் அண்மையில் தெரிவித்தார். ஆனால் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அதனை நிராகரித்தார். இந்நிலையில் நாட்டோ அமைப்பின் 75வது ஆண்டு விழாவை ஒட்டி அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் நாட்டோ உச்சி மாநாடு நேற்று முன்தினம் தொடங்கியது. இந்த மாநாட்டில் நாட்டோ உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு அழைப்பாளராக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் மாநாட்டில் பங்கேற்றார். மாநாட்டின் தொடக்க விழாவில் ஜனாதிபதி ஜோ பைடன் உரையாற்றினார். அப்போது அவர் வரவிருக்கும் மாதங்களில் அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் உக்ரைனுக்கு கூடுதல் வான் பாதுகாப்பு அமைப்புகள் உட்பட ஏராளமான ஆயுதங்களை வழங்க முடிவு செய்துள்ளதாகவும் தொடர்ந்து உக்ரைனுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இங்கிலாந்தில் சமீபத்தில் நடந்த பொது தேர்தலில் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியை வீழ்த்தி தொழிலாளர் கட்சி அபார வெற்றி பெற்றது. தொழிலாளர் கட்சி தலைவர் ஸ்டாமர் புதிய பிரதமராக பதவியேற்றார். இந்த தேர்தலில் இதுவரை இல்லாத வகையில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த 28 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். லீச்செஸ்டர் கிழக்கு தொகுதியில் கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பில் போட்டியிட்ட இந்திய வம்சாவளி பெண்ணான சிவானி ராஜா அபார வெற்றி பெற்றார். தொழில் அதிபரான இவர் குஜராத்தை சேர்ந்தவர். பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் புதிய எம்பிக்கள் பதவியேற்பு விழா நடந்தது. அப்போது சிவானி ராஜா பகவத்கீதை மீது சத்தியம் செய்து பதவியேற்றுக் கொண்டார்.